அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது டிசம்பர் மாத ராசி பலன் 2020. இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும். இது பற்றி விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோதனைகள் நிறைந்த 2020ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் குளுமையான மாதம். மழைக்காலம் முடிவுக்கு வந்து குளிர்காலம் மெல்ல எட்டி பார்க்கும். கடுமழை காலமான கார்த்திகை முடிந்து இதமான குளிர் ஆரம்பிக்கும் மார்கழி மாதமும் இணையும் மாதம். இந்த மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம் உள்ளிட்ட மிக முக்கியமான விசேஷ தினங்கள் உள்ளன. இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரம், பார்வை, சேர்க்கையை பொறுத்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். கிரகங்களின் கூட்டணி பார்வையை பொறுத்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். வேலையில் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். 24ஆம் தேதிக்கு மேல் செவ்வாய் உங்களுடைய ராசிக்குள் நுழைகிறார். வேலை தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். 10ஆம் வீட்டில் குரு சனியும் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளதால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் அதிகரிக்கும். உயர்கல்வி யோகம் தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குரு பார்வையால் உங்களுக்கு பணவரவு நன்றாகவே இருக்கும் என்றாலும் பத்திரப்படுத்துங்கள். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி இடையே பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மேஷ ராசிக்கு இந்த மாதத்தில் பண வருமானம் அதிகமாக இருக்கும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அடுத்தது ரிஷப ராசி. மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கிறார். மாத பிற்பகுதியில் 8ஆம் வீட்டிற்கு நகர்கிறார். குருவின் பார்வையால் திருமணம் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீக்குவார். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். எதையும் தெளிவாக முடிவு செய்வீர்கள். சொத்து வாங்க நல்ல நேரம் கூடி வந்துள்ளது. விபரீத ராஜயோகம் கை கூடி வரும். சொத்து சேர்க்கை ஏற்படும். வயிறு பிரச்சனைகள் வரலாம். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. இந்த மாதம் வெற்றிகள் தேடி வரும் மாதம். மிதுன ராசிக்கு மாத பிற்பகுதியில் சூரியனும் புதனும் இடம் மாறி அமர்ந்து உங்கள் ராசியை பார்வையிடுவதால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் பலம் அதிகரிக்கும். பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கும். வேலை விஷயத்தில் பிரச்சனை வந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும். திருமண தடைகள் வரலாம். எனவே நிதானம் தேவை. மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் நல்ல விஷயங்கள் நடைபெறும். பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்திலும் உங்களின் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கடகராசிக்கு சூரியன் புதன் இணைந்து சஞ்சரிப்பதால் யோகம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் 6ஆம் வீட்டில் புதன் சூரியன் இணைவதால் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். 5ஆம் வீட்டில் உள்ள கேதுவினால் வயிறு பிரச்சனைகள் வரலாம். ஜீரண கோளாறுகள் வரலாம். வெளி உணவுகளை சாப்பிடும்போது கவனம் தேவை. கண்டஞ்சனி காலம் என்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சாப்பிடும் விஷயங்களில் கவனம் தேவை. மனதில் சில குழப்பங்கள் வரலாம். தியானம் செய்து குழப்பங்களை போக்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.